நான் போன வாரம் இங்கே நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவுக்கு வந்திருந்தவங்க தெரியும், 19ஆம் தேதி. ஆக்சுவலாக பிப்ரவரி 24 அம்மா பிறந்தநாள் கூட்டமாக அதை இங்கே அறிவித்து, உங்களுக்கு தெரியும் காவல்துறை அதுக்கு அனுமதி கொடுக்காம இங்கே இருக்கிற நம்ம தம்பி வீரமணியோடைய திருவிழாடல்னால தள்ளி போணுச்சு. ஒரு வழியாக நீதிமன்றத்தை அணுகி நீதிமன்ற உத்தரவின்படி கடந்த 19ஆம் தேதி கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டம் எப்படி சிறப்பாக நடந்ததுங்கிறது உங்கள் அனைவருக்கும் தெரியும். இப்போ மீண்டும் இந்த திருமண நிகழ்ச்சிகள் 2-3 நான் வரேன்னு சொல்லியிருந்ததுனால இன்றைக்கி வந்திருக்கேன். இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கர்நாடகாவில் மழை பெஞ்சு தண்ணியை திறந்து விட்டதும் இங்கே இருக்கிற அணையோட பாதுகாப்புலாம் என்ன நிலைமையில் இருக்குன்னே தெரில. திருச்சி கொள்ளிடத்தில் மதகுகள் உடையுது. ஏற்கனவே கொள்ளிடத்தில் அன்றைக்கி பார்த்தோம். இதெல்லாம் இந்த அரசாங்கம் அணைகளின் பாதுகாப்பில் என்ன கவனம் செலுத்துதுங்கிறதே கேள்விக்குறியாக இருக்குது. இது பொதுமக்களின் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். இன்றைக்கி அங்கே போய் அந்த இன்ஜினியர்ஸ்லாம் பேட்டி கொடுத்தா நம்ம தொலைக்காட்சியில் பார்க்குறோம். உண்மையிலேயே வருத்தமாக இருந்துச்சு. இதை ஏற்கனவே அதோடைய உறுதித்தன்மைகள் இதையெல்லாம் இவங்க ஏற்கனவே செக் பண்ணாமல் இப்போ அது மதகுகள் 8 மதகுகள் உடைந்ததுக்கப்புறம் இதனால் எந்த பாதிப்பு இல்லை, இதை நாங்கள் டெம்பரரியாக ஃபஸ்ட்டு சரி பண்ணிவிடுவோம், அப்புறம் பர்மனெண்ட்டான ரிலீஃபுக்கு நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுப்போங்கிறாங்க. இதை மாதிரி இது உடையாமல் இருக்கிறதுக்கு ஏற்கனவே இவர்கள்லாம் இந்த இன்ஜினியர்ஸு தொழில் வல்லுநர்கள்லாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, தூங்கிட்டு இருந்தாங்களா? அதற்கு அமைச்சராக இருக்கிற நமது அண்ணன் பழனிசாமியார் அவர்கள், பொதுப்பணித்துறையின் அமைச்சர், என்ன பண்ணிகிட்டு இருந்தார்? இது ஏதாவது சம்பந்திக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக இடியட்டுன்னு வெயிட் பண்ணாங்களா யாரும்? அது தெரியல. இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்களுடைய நிலைமையே ரொம்ப மோசமாக இருக்குது. எந்த சாலையிலையும் நம்ம பக்கத்தில் எதாவது அணைகள் இருந்தால் அது சரியாக போகிறது எவ்வளோ தூரம் நம்ம அதுக்கு உயிருக்கு உத்தரவாதமே தெரியாத நிலை தான் இன்றைக்கி இருக்குது. இது ஏதோ நான் எதிர்கட்சியை சேர்ந்தவன் இதை எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிறேங்கிறதுக்கெலாம் கிடையாது. உண்மை நிலைமை அவ்வளோதான். இதே மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள அணைகளின் பாதுகாப்பெல்லாம் இந்த அரசாங்கம் உறுதி செய்து மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இப்பொழுது ஏற்பட்டு இருக்கிறது. ஏற்கனவே தஞ்சாவூரில் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், ஒரு பாலம் திறக்கப்படுவதற்கு முன்பே அதில் விரிசல்லாம் இருந்துச்சு. அது அந்த பொதுமக்கள்லாம் போராடி அந்த பாலத்தை சரி செய்யணும்னு அதுக்கு புதுசான பாலம் கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்படாத பாலத்திலே விரிசல்கள் இன்னும் அந்த பக்கமாக வர்றப்ப அதில் சைடில் லீக்கேஜ்லாம் ஆகிட்டு இருக்கு. அந்த பக்கமாக மழை நேரம் பெய்கிறப்ப இன்றைக்கி வந்தோம். இதுதான் இந்த அரசாங்கத்துடைய தரம். இன்னைக்கு இதையெல்லாம் சரி செய்யணும்னா இந்த ஆட்சி முடிவுக்கு வந்தால்தான் சரி என்பது தமிழ்நாட்டு மக்கள் அது உணர்ந்திருப்பதால் தான் இந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். நல்ல ஆட்சி தமிழகத்திலே உதயமாக வேண்டும் என்பதற்காகத்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு தமிழகம் முழுவதும் இன்றைக்கு பேராதரவை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். இதுபோல் நம்ம இன்றைக்கி நியூஸில் பார்த்தோம், இந்த டோல் ஃபீ எல்லாம் ஏற்கனவே போன ஏப்ரலில் தான் உயர்த்தியிருந்தாங்க. திரும்பவும் அந்த 15% 10% உயர்த்துறதா இருக்காங்க. இது பெரும் பாதிப்பை உருவாக்கும். அதனால் மத்திய அரசு அதை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்பது மக்களின் சார்பாக நான் இந்த நேரத்தில் நான் கோரிக்கையை வைக்கிறேன். வேற கேள்வி இருக்கா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு. இப்போ இவங்க இந்த செயற்குழுங்கிறதே ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், பொதுச் செயலாளர் நானும் ஏற்கனவே நீதிமன்றத்தில் இவங்க கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் கூட்டிய பொதுக்குழுவே அது பொதுக்குழுக்கு அது சட்ட ரீதியான அனுமதியை இன்னும் அதற்கு நீதிமன்றம் கொடுக்கவில்லை. அது அந்த கூட்டத்தில் எடுக்கப்படுற முடிவாக இருக்கட்டும், அந்த கூட்டமே ஆகட்டும், அது பொதுக்குழுங்கிறத உறுதி செய்ய வேண்டியது சட்டத்தின் கடமை. அது நீதிமன்றத்தின் நிலுவையில் இருக்குது. இந்த நேரத்தில் இவங்க செயற்குழுவை கூட்டி இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்த மதகுகள்லாம் இடுவதற்கு காரணமாக இருந்த எடப்பாடியார் அவர்களுக்கு பெரும் நன்றி சொல்லி திருவாடம் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது மாதிரி ஸ்டெர்லைட் ஆலையை
மூடணும்னு சொல்லி அந்த பொதுமக்கள் போராடினப்ப 13 பேரை குறி வச்சு நாய்களை சுடுற மாதிரி சுட்ட காவல்துறையை பாதுகாக்கிற, அதற்கு சிபிசிஐடி என்கொயரி போட்டு சிபிஐ என்கொயரிலாம் கிடையாது அப்படின்னு சொன்ன இந்த அரசாங்கத்திற்கு அவங்க நன்றி தெரிவித்திருக்கலாம். இதுபோல் இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்களை இன்றைக்கி காவிரியில் தண்ணீர் வருது, கர்நாடகாவில் மழை பெய்ததுனால தடுப்பணைகள்லாம் கட்டுறோம் தூர்வாடுறோம்னு சொல்லிட்டு அதுக்கு டெல்டா பகுதியில் 400 கோடி ரூபாய் தூர்வாருவதற்காக ஒதுக்கப்பட்ட நிதி ஆற்றுல போயிட்டான்னு தெரில. கடமடை பகுதியிலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே தண்ணி போகல, ஆனால் ஆற்றுல தண்ணி போய் வெள்ளமாக கடலில் கலக்குது. விவசாயிகள் போராடுறாங்க, கட்சிகள் போராடினா கூட நீங்கள் நாங்கள் ஏதோ அந்த எடப்பாடியாரை அந்த பொற்கால ஆட்சி வைத்து போராடுறோன்னு சொல்லலாம். அங்கே உள்ள விவசாய சங்கங்கள், விவசாயிகள், உங்கள் தொலைக்காட்சிகளில் நான் பார்க்குறேன் அவங்க கொடுக்குற பேட்டிகள், அவங்களுடைய மன வருத்தம், கஷ்டங்கள் எல்லாத்தையும். இப்போ இதே மாதிரி நேரத்தில் இந்த அணைகளின் உறுதித்தன்மையே இப்படி இருக்கிற நேரத்தில் தமிழ்நாட்டோட வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குறதுக்காக மக்கள் கேட்காத, மக்கள் விரும்பாத 8 வழிச்சாலையை இவர் பிப்ரவரி 25ஆம் தேதி கடிதம் எழுதி அடுத்த நாளே மத்திய அரசாங்கம் அதற்கு உறுதிப்படுத்துகின்ற அளவுக்கு, விரைவாக நிதி ஒதுக்கின்ற அளவுக்கு செல்வாக்கு மிக்க இந்த தமிழ்நாடு அரசாங்கம் இந்த அணைகளை எல்லாம் உறுதித்தன்மையை ஏற்கனவே செக் பண்ணி இதெல்லாம் உறுதிப்படுத்துறதுக்கு நிதி பெற்றிருக்கலாம். இந்த தண்ணீரை தமிழ்நாட்டில் மழை காலத்துலேயும் சரி, ஆற்றில் வர்ற தண்ணீரையும் தேக்கிறதுக்கு ஆறுகள், குளங்கள், ஏரிகள் போன்றவற்றை நீர்நிலைகளை எல்லாம் ஆழப்படுத்தி அகலப்படுத்தி அதையெல்லாம் தூர்வாரி வைத்திருந்தா இந்த மழை காலத்தில் இந்த தண்ணியெல்லாம் வேஸ்ட் ஆகாமல் நம்ம சேர்த்து வச்சுருக்க முடியும். தேவையான இடங்களில் தடுப்பணைகள், அங்கே பொதுமக்கள், விவசாயிகளோட அவங்களோட அந்த ஒவ்வொரு ஏரியாவிலையும் அவங்களோட போய் ஆலோசித்து, தொழில்நுட்ப வல்லுநர்களோட கலந்து ஆலோசித்து தடுப்பணைகள் கட்டுறதுக்காக நிதி பெற்றிருக்கலாம். அதையெல்லாம் விட்டுட்டு நம்ம சேலத்துக்கு 2.5 மணி நேரத்தில் யாரோ சில பேர் போகணுங்கிறதுக்காக விரைந்து சேலத்திலேருந்து மெட்ராஸுக்கு வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. இதே மாதிரிலாம் அணைகள் எதுவும் உடஞ்சா குறுக்க தப்பிச்சு வர்றதுக்காக என்னன்னு தெரில. இது வந்து இன்றைக்கி முக்கம்பில் அந்த ஒரு மதகுகள் வந்து ஒரு பாலத்தில் மதகுகள் உடைஞ்சிருக்கு. ஆனால் இதே மாதிரி கொள்ளிடத்தில் நடக்கலை, அந்த இடம் பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்களே பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜினியர் சொல்கிறப்ப இந்த அணை தான் உடைஞ்சிச்சு, இந்த மதகுகள் தான் உடைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறப்பயே அடுத்தது உடைஞ்சா என்ன ஆக போகுது? அந்த பக்கம்லாம் மக்கள் வந்து எந்த அளவு பாதிக்கப்படுவாங்க? உயிர் சம்மந்தப்பட்டது, மனிதர்கள், கால்நடைகள், இது எவ்வளோ பெரிய ஒரு தேசிய பேரிடராக உருவாக்குமோங்கிற பயமாக இருக்குது. இப்போ கேரளாவில் பாருங்கள், மழை வெள்ளத்தால் எவ்வளோ பேர் உயிர் இழந்திருக்காங்க, எவ்வளோ பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இங்கே இது மாதிரி செயற்கையான ஒரு அரசின் கவனமின்மையால் ஒன்று நடந்துச்சுன்னா அதுக்கு அரசாங்கம் என்ன பொறுப்பேற்பாங்க? எல்லாருக்கும் 2 லட்சம் 1 லட்சம் அறிவிச்சுட்டு அவங்க போல போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கும் அவங்க குடும்பமும் நல்லா இருந்தால் மாத்திரம் போதும். மற்ற எதுவும் மற்ற யாரை பற்றியும் கவலை இல்லை. இன்றைக்கி கடமடைக்கு தண்ணீர் வரலைங்கிறதுக்கு காரணமே ஆறுகள், ஏரிகள்லாம் தூர்வாரப்பட்டாமல் இருக்க காரணம். இன்னொன்று, இந்த மாதிரி அணைப்பு உடைஞ்சிச்சுன்னா எப்படி தண்ணி போவாங்களா? இதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டின் அவல நிலை. இதை தயவுசெய்து நீங்கள்லாம் இது சீரியஸாக எடுத்து, தொலைக்காட்சிகள் தான் இன்றைக்கி மக்களை விரைவாக சென்றடைகிறீர்கள். இது நாங்கள் சொல்வதற்காக உங்கள் பாதுகாப்பையும் கருதி நீங்கள் இதெல்லாம் இருக்கின்ற நிலைமையை மக்களுக்கு எடுத்து சொல்லணும். அதுதான் இன்றைய தேவை. மத்திய அரசாங்கம் இதில் தலையிட்டு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி தடுப்பணைகள், இந்த மாதிரி மதகுகள்லாம் உடையுது என்னன்னு அவங்க வந்து மத்திய அரசாங்கம் இதிலெல்லாம் தலையிட்டு உடனடியாக இதில் நடவடிக்கை எடுக்கலைன்னா தமிழ்நாடே நீரில் முழுகக்கூடிய அபாயம் கூட வரும். இன்னும் கொஞ்ச நாளில் அக்டோபர் நவம்பரில் நம்ம ஐப்பசி கார்த்திகையில் வடகிழக்கு பருவமழை வருது. இன்னும் மற்ற மாவட்டங்கள்லாம் என்ன நிலைமைக்கு ஆக போகுதோங்கிற பயம் இப்போ எல்லாரும் மனநிலையிலும் இருக்குது. ஆமாம், இல்லை இப்போ வந்து அவங்க போராட்டத்தை கூட அவங்க வந்து தள்ளி வச்சுட்டு 2ஆம் தேதி நீடாமங்கலத்தில் இந்த நீர் மேலாண்மையை பாதுகாக்க, நீர் மேலாண்மையை சரியாக செயல்படுத்தாத அரசை கண்டித்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்கள் அங்கே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் வச்சுருக்கோம்.
அதில் திரு PR பாண்டியனும் எங்களோட கலந்துக்கிறதா எங்கள் மாவட்ட கழக செயலாளர்கிட்ட சொல்லியிருக்காரு. இந்த செப்டம்பர் 2ஆம் தேதி மாலை 5 மணிக்கு அங்கே நீடாமங்கலத்தில் கடைமடை விவசாயிகளின் சார்பாக இந்த அரசாங்கத்தை கண்டித்து நாங்கள் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை அங்கே நடத்த இருக்கோம். குறுகிய காலத்துல முதல்வர் அதிக சொத்து சேர்த்தாருன்னு சொல்லிட்டு RS பாரதி வழக்கு கொடுத்திருக்காங்க. ஆமாம், இன்றைக்கு இந்த 1.5 ஆண்டில் இந்த அரசாங்கம் குறிப்பாக எந்த துறைக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு? ஹைவேஸ், PWDயில், குறிப்பாக ஹைவேஸில் கான்ட்ராக்ட்லாம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? எத்தனை ஒர்க்கில் எவ்வளவு சிங்கிள் டெண்டராக வேர்ல்டு பேங்க் டெண்டர் வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு என்பதெல்லாம் ஏற்கனவே எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் திரு வெற்றிவேலும் திரு தங்கச்செல்வன் அவர்களும் 6 மாதத்துக்கு முன்னாடியே அதை வெளியிட்டாங்க. இதுக்கு இதை மாதிரி இதில் முறைகேடுகள் நடப்பதாக தகவல் வருது. இதை அந்த துறையின் அமைச்சராக இருக்க முதல்வர் தலையிட்டு அதை தடுக்கணும், இல்லைன்னா அதுக்கான விளக்கத்தை கொடுக்கணும். உடனே வெற்றிவேலையும் தங்கச்செல்வன் மேலே கேஸு போட்டு தேர்தலில் இருந்தாங்களே தவிர அப்பொழுதெல்லாம் திமுக அமைதியாக இருந்துட்டு இப்போ கேஸ் போடுறாங்க. அப்பயே இதில் அவங்க பங்குபட்டு சரியாக இருந்திருக்கும். உண்மையாக தான் எதிர்கட்சிகள் எதற்கு போராட வேண்டுமோ அதிலெல்லாம் போராட வேண்டியது கடமை. இன்றைக்கு அவரது தந்தையார் திரு கருணாநிதிக்கு இவங்க இடம் கொடுக்கலன்னதும் இவர் கோபப்படுறாரே தவிர மக்கள் பிரச்சனைகள்லாம் அவங்க கோபப்பட்டு இது பண்ணதா எனக்கு இது வரைக்கும் தெரியல. ஆதாரத்தோடு தான் இப்போ வெளிவந்துச்சு. அதான இன்கம் டேக்ஸ் ரேட்டில் பார்த்தீங்களா அந்த டெண்டர்லாம் வந்தது. எங்களுக்கு நாங்கள் எதிர்கட்சியில் அங்கே எல்லா டீட்டெயிலும் எடுக்க முடியாதுல்ல. இன்னொன்று உங்களுக்கு நல்லா தெரியும், தமிழ்நாட்டில் காங்கிரஸும் திமுக தான் கூட்டணின்னு எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையாக இங்கே ADMKவும் DMKவும் தான் கூட்டணி, உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த கூட்டுறவு தேர்தலெல்லாம் 60% போஸ்டிங்க ADMKவும் 40%, அது குறிப்பாக உங்கள் மாவட்டத்தில் அண்ணன் வீரபடி 40% திமுக விட்டு கொடுத்துருக்காரு, உங்களுக்குலாம் தெரியும். அதுமாரி கான்ட்ராக்ட்லேயே அதுமாரி தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதும் எல்லாருக்கும் தெரியும். இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் ஒரு நியாயமான நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அதெல்லாம் நாங்கள் நிச்சயம் அதையெல்லாம் நடவடிக்கை எடுக்க வைப்போம். தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி கிடையாது. உண்மையான மக்கள் பணம் கொள்ளையடிக்கப்படும் பொழுது அதை தடுக்க நிறுத்த வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. அன்றைக்கி பார்க்கல, நீங்கள் தொலைக்காட்சியில் தான் எங்கள் மருத்துவமனை சார்பாக எங்கள் டாக்டர்கள்லாம் அங்கே சென்று திரு பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவமனை தலைவர் திரு டாக்டர் கதிர்காமு மற்றும் மருத்துவமனை நிர்வாகிகள் டாக்டர் செந்தில் மற்றவரெல்லாம் அங்கே சென்று அந்த இடுக்கி கலெக்டர்கிட்ட ஃபோனில் கேட்டப்போ என்ன வேணும்னு கேட்டப்போ அவர் இங்கே எங்களுக்கு மற்ற பொருள்கள்லாம் இருக்குது, கேஸ் ஸ்டவ் வேணும், அது மாதிரி வீட்டுக்கு தேவையான பாத்திரங்கள் வேணும்னு கேட்டாங்க. அவங்க கேட்ட மற்ற பொருட்களை எல்லாம் ஒரு 300 குடும்பத்திற்கு தேவையான பாத்திரங்கள், 300 கேஸ் ஸ்டவ்லாம் எடுத்துகிட்டு போய் அன்றைக்கி இடுக்கி கலெக்டர்கிட்ட அவங்க கொடுத்துட்டு வந்திருக்காங்க. வெளிநாட்டிலேருந்து வர ஃபண்டுகள்லாம் மத்திய அரசு அதாவது இப்போ கேரளால பாதிக்கப்படுது. ஆமாம், அரபு நாடு 700 கோடி தரது, தாய்லாந்துல கொடுக்கலாம் வேணான்னு சொல்றாங்க. ஆமாம், பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவிகரம் அளிக்கும் போது இந்த மாதிரி வேணான்னு சொல்றது எந்த அளவுக்கு இல்லை. நமது இந்திய அரசாங்கம் ஏற்கனவே 2014 தேசிய பேரிடர் மேலாண்மை அப்போ அதில் சட்டங்கள்லாம் உருவாக்கியிருக்காங்க. அதில் அவங்க சொன்னதுபடி நம்ம நாடு போய் யார்கிட்டையும் நம்ம இதுக்காக போய் உதவி கேட்க வேண்டாம். அதே நேரத்தில் வர்ற உதவிகள் நாடுகள்லேருந்து வர்றதை ஏற்றுக்கலான்னு தான் சொல்லியிருக்காங்க. இதில் அவங்க ஏற்றுக்கல மத்திய அரசாங்கம், அது காரணம், அதற்கெல்லாம் உள்ளே செல்லாமல் அங்கே கேரள முதல்வர் என்ன சொல்கிறாரு, அந்த நிதியை அளவு பண்ணுங்க, இல்லை எங்களுக்கு அதை காம்பன்சேட் பண்ணுற மாதிரி நாங்கள் கேட்ட நிதியை கொடுங்க, அந்த 700 கோடியை மத்திய அரசாங்கம் கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. அதை அவசியம் மத்திய அரசாங்கம் செய்யணும். ஏன்னா நீங்கள் கேரளா தத்தளித்துட்டு இருக்கு, பெரிய பேரிடர் பேரழிவை சந்திச்சிருக்கு. அதனால் இதில் அரசியலாக பார்க்காம அந்த அரபிக் கண்ட்ரிலேருந்து வந்த அரசாங்கம் கொடுக்கின்ற உதவியை நமது மத்திய அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் கேரள முதல்வர் கேட்டது போல் அதற்கு ஈடான அந்த 700 கோடியோ அதுக்கு மேலேயும் இவங்க உதவி செய்ய வேண்டும் என்பது தான் எல்லாருடைய எண்ணமாகவும் இருக்கிறது.
தேர்தல் அறிவிட்ட எங்கள்கிட்ட வேட்பாளர்லாம் எல்லாம் ரெடியாக இருக்காங்க 2 தொகுதிக்கும். எங்கள் இதில் இப்போ ஏற்கனவே 2 மாதமாகவே நாங்கள் தேர்தல் பணியில் தான் இருக்கோம். உறுப்பினர் சேர்க்கை இது வரைக்கும் எந்த கட்சி இந்தியாவில் எந்த அரசியல் கட்சியுமே செய்திராத முறையில் நாங்கள் வீடு வீடாக சென்று ஒவ்வொரு கிராமம் முதல் சிற்றூர், பேரூர், நகராட்சி, மாநகராட்சி வரை ஒவ்வொரு இடத்துலையும் எங்கள் நிர்வாகிகள், தொண்டர்கள் சென்று வீடு வீடாக சென்று உறுப்பினர் சேர்க்கிற பணியில் இருக்காங்க. உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கும், இங்கே வேலூரில் வீடு வீடாக எங்கள் நிர்வாகிகளும் தொண்டர்கள் சென்றுட்டு இருக்காங்க. இந்த பணியை வீடு வீடாக சேர்ந்து வாக்கு கேட்குறது தான். அதில் வந்து நாங்கள் இந்த இடைத்தேர்தல் வந்த தொகுதியில் ஸ்பெஷல் டீமை இறக்கி இன்றைக்கி உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்றிருக்கு. எப்பொழுது தேர்தல் வந்தாலும் அதை வெற்றி கொண்டமாக எதிர்கொண்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர்கள் மாபெரும் வெற்றி பெறுவார்கள். 2 தொகுதியும் திருப்பரங்குன்றம், திருவாரூர். நிச்சயம் போடுவேன். ஏற்கனவே போட்டிருக்கேன். போன செப்டம்பர் மாதமே போட்டிருக்கேன் நான், போன வருஷமே. ஏன் இதுக்கு ஆர்கே நகரில் போடுவீங்களான்னு பர்டிகுலராக கேட்குறீங்க? அங்கே இவ்வளோ பெரிய இடம் கிடையாது. அங்கே ஒரு நாள் பகலில் வந்து நாங்கள் அம்மா பிறந்த நாளுக்காக கூட்டம் நடத்தி அங்கே பகலில் தான் போட முடிஞ்சிச்சு, இரவில் முடியல. அதில் வந்து நிறைய பேருக்கு நலத்திட்ட உதவிகள்லாம் கொடுத்தோம். அங்கே இவ்வளோ பெரிய இடம் 30,000 பேர் 40,000 பேர் தாங்குகிற இடம் இல்லாததுனால இன்றைக்கி நடத்தினோம். அதாவது நம்ம ஊரில் ஒரு பழமொழி இருக்குது, தான் திருடர் பிரத்தையார் நம்ப மாட்டாங்கன்னு. அவங்க செய்கிறத அடுத்தவங்க மேலே சொல்கிறாங்களே தவிர, அண்ணன் ஓபிஎஸை பற்றி உங்களை விடலாம் எனக்கு நல்லா தெரியும். அவர் நகர்மன்ற தலைவராக இருந்த காலத்திலேருந்து நமது பணிவு பன்னீர்செல்வத்துக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு எந்த ஆட்சியில் அவர் கைகோர்த்துக்கிட்டு துணை முதல்வராக இருக்காரோ அந்த ஆட்சியை எதிர்த்து வாக்களித்தவர், தனக்கு பதவியிலிருந்து ஆட்சியே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற பெரிய மனசு உடையவர், இந்த ஆட்சி ஊழல் ஆட்சின்னு சொல்லிட்டு 10 நாளில் இந்த ஆட்சியில் வந்து பதவி ஏற்றுக்கொண்டவர். அவருடைய பேச்செல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்க வேணாம். வாக்காளர் பட்டியலை வச்சு எழுதி கொடுக்கறது அவங்க பழக்கம், அதை அடுத்தவங்க மேலே சொல்கிறாங்க. இதெல்லாம் இப்போ தமிழ்நாட்டு மக்கள் இவங்க பேசுகிறதெல்லாம் காமெடியாக பார்க்குறாங்க. இப்போ நடிகர் வடிவேல் வந்து நிறைய தமிழ்நாடு முழுவதும் பார்த்திங்கன்னா ஒரு பாப்புலரான ஒரு காமெடி நடிகர். அவர் இப்போ வந்து இடைப்பட்ட காலத்தில் ரொம்ப படங்கள் நடிக்கிறது இல்லை. அந்த இடத்த நிறைவு செய்கிற மாதிரி நமது அமைச்சர்கள்லாம் மக்களை வந்து மகிழ்வூட்டுறாங்க. வேறு எதுவும் அவங்கெல்லாம் வேறு வார்த்தை சொன்னோன்னா உடனே நீதிமன்றத்தில் போய் கேஸ் தொடுப்பாங்க. அதனால் மக்களை மகிழ்வூட்டுவதற்காக அன்றைக்கு கூட நான் தொலைக்காட்சியில் பார்த்த நமது அண்ணன் தம்பி உதயகுமார் வானத்தை பார்த்துக்கிட்டு மைக்கில் இருந்துட்டு பேசிகிட்டு இருக்காரு. முதல்ல இந்த கூட்டமெல்லாம் காணும் சேரோட உட்காந்துட்டு மேடையில் இருந்த அளவு கூட கீழே ஆள் இல்லை. எடப்பாடியார் வந்து அம்மாவுடைய அவதாரம், அம்மா அவர் மேலே அம்மாவுடைய ஆத்மா அவர் மேலே வந்து இருக்குது. அவர் வந்து இன்றைக்கி அம்மா போல் செயல்படுறாரு. அவரை கண்டு இயற்கையை பயப்படுது, வெள்ளம் வரலை அது வரலன்னாரு. இங்கே கர்நாடகாவில் போயது போல் இங்கே வந்து புந்து குமாரபாளையம், ஈரோடு அங்கெல்லாம் வந்து மக்கள் குடியிருக்க முடியாமல் தண்ணி பூந்துட்டு, பத்தாயிரத்துக்கு அவர் பேசி முடித்தார். கொள்ளிடம் ஆறு, அங்கே காவேரி கொள்ளிடத்துலேயும் இங்கேயும் இருக்கிற டேமெல்லாம் உடையுது, மதகுகள்லாம். இந்த மேதாவிகள்லாம் அப்படி தான் பேசுவாங்க. அதாவது ஒரு துக்க நிகழ்ச்சிக்கு போய் முதல்வர் சார்பாக வாழ்த்து சொன்ன அளவுக்கு உள்ள ஒரு அறிவாளிக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லக்கூடாது, கோச்சிக்குவார். அடுத்த வாரமா? ஏன் அடுத்த வாரம் நீதிமன்ற தீர்ப்பு அடுத்த வாரம் நான் ஒன்றும் டேட்டு சொல்லலை. நீதிமன்றம் இப்போ இன்றைக்கி எங்கள் கேஸ் வந்துருந்துச்சு, இன்றைக்கி முடியும்னு நினச்சோம். அவங்க எதிர்த்தரப்பு வந்து டைம் கேட்டதுனால 31 டேட்டு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கணும்ல. அவங்க வந்து இதெல்லாம் அந்த கேஸ் நடத்தியிருக்கோம், அதெல்லாம் பார்த்துட்டு நீதிமன்றம் அதற்கான அவங்களுக்கு கால அவகாசம் எடுத்துக்கிட்டு அவங்க வந்து தீர்ப்பு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள்லாம் முன்னாடியிலேருந்து கேட்குறீங்க. அதுமாதிரி இந்த டிபேட்லலாம் வந்து இந்த பேசுகிறாங்களே அவங்கெல்லாம் அரசியல் நோக்கர்கள்லாம் சொல்கிறாங்க, இந்த ஆட்சி ஒரு வருடத்தை கடந்ததே பெரிய எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வத்தோட சாதனைன்னு. ஆக்சுவலாக இது சாதனை கிடையாது, தமிழ்நாட்டுக்கு சோதனை. அதில் ராஜதந்திரம்லாம் ஒன்றும் இல்லை. போன வருஷம் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் எல்லாம் பதவி நீக்கம் செய்தப்போ அதுக்கு முன்னாடியே திமுக ஒரு வழக்கு போட்டுருந்துச்சு, பழனிசாமி வந்து தனது அறுதி பெரும்பான்மையை நிரூபிக்கணும்னு. அதுக்கு எங்கள் 18 எம்எல்ஏ வழக்கில் தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம்தான் அங்கே வந்து ஓட்டெடுப்பு நடத்தணும்னு ஒரு தடை இருக்குது. அந்த தடையினால் இந்த ஆட்சி ஓடிக்கிட்டு இருக்கு.
அதுதானே தவிர இதில் பெரிய ராஜதந்திரமோ ஒன்றும் கிடையாது. எம்எல்ஏக்களை கவனிச்சுட்டு தமிழ்நாட்டில் உள்ள 8 கோடி மக்கள் நலனை விட அவங்க கூட இருக்கிற எம்எல்ஏக்கள் நலனை முக்கியமாக கருதி அவங்கள வந்து கேட்காமலேயே சம்பளத்தை 1 லட்சமாக்கி, ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள்லாம் ஏற்கனவே 10,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்த மாதிரியே இவர் ஆட்சிக்கு வந்த பிறகு தான் இவர் சொத்தையெல்லாம் விற்று அவங்களுக்கு 82,000 ரூபா கொடுத்து ரொம்ப அவர் வருத்தப்பட்டதாக ஒரு ஆடியோலாம் வெளியானுச்சு. இதுதான் இன்றைய அரசாங்கத்தின் நிலைமை. அதனால் நீதிமன்ற தீர்ப்பு நிச்சயம் எங்களுக்கு நியாயம் கிடைக்கும். அந்த தீர்ப்பு வந்த பிறகு நிச்சயம் இந்த ஆட்சிக்கு முடிவுன்னு சொன்னேன். இதை நான் இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்ல, தீர்ப்பு நாங்கள் இந்த வாரம் கேஸ் முடிஞ்சோன்னு எதிர்பார்க்குறோம். எதிர்த்தரப்பு இன்னும் எங்களுக்கு டைம் வேணும்னு கேட்டது நீதிமன்றம் அவங்களுக்கு இன்னும் 1 வாரம் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி தான் நீங்கள் வரதுக்கு முன்னாடி தான் எங்கள் லாயர் அங்கேருந்து பேசினார். இன்றைக்கி முடிச்சிருவாங்கன்னு நம்பினாங்க. அவங்க தரப்பு எதிர்த்தரப்பு வக்கீல் வந்து இன்னும் டைம் கேட்டதுனால, அடுத்த வாரம் கேட்டதுனால அடுத்த வெள்ளிக்கிழமை 31ஆம் தேதி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நீதிமன்ற தீர்ப்பு வரும். ஆக்சுவலாக குற்றச்சாட்டு பாதிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு சொன்னவங்களும் மாற்றிருக்காங்க. கரெக்டா? அது யார் மேலே குற்றச்சாட்டோ அந்த ஐஜி திரு முருகன், எனக்கு தெரியாத அவர் வந்து அவர் நான் பார்த்தது கூட இல்லை, தனிப்பட்ட கால்பனை வச்சுலாம் இல்லை. அவர் இருக்கிற துறை அப்பேற்பட்ட துறை, டிவிஎஸ்சியுடைய ஐஜியாக இருக்கார். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பன்னீர்செல்வம் அண்ணன், நம்ம எடப்பாடி அண்ணன், இந்த குட்கா இதெல்லாம் அவர் விசாரிக்கிறாரு. கரெக்டா? அதனால் அவரை வந்து மாற்றுறதுக்கு வேணாமே அவர் இருந்தா, அதுக்கு மேலே நான் சொல்லலை. இப்போ வந்து ஒரு குற்றச்சாட்டு கொடுக்குறேன்னா இவங்களோடையும் மாற்றிட்டு அவரை மாற்றாமல் வச்சுருக்காங்களே. இவங்க இவங்களும் ஒரு எஸ்பி ஐபிஎஸ் ஆஃபீஸர், இன்னும் அடுத்த ப்ரொமோஷனில் இவங்களும் ஐஜியாக வர போகிறவங்க தான். அவங்க போய் ஒரு குற்றச்சாட்டு கொடுக்குறப்போ ஆதாரம் இல்லாமல் கொடுக்க மாட்டாங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவங்க போய் டிஜிபிகிட்ட கொடுத்துருக்காங்க. அவர் ஏற்றுக்காமல் அதை தவிர்த்ததாகவும் எனக்கு கேள்வி வந்த தகவல். இன்னொரு ஹோம் செக்ரட்டரியில் இன்னொரு போலீஸ் அதிகாரி, பெண் அதிகாரி அதை எடுக்கணும்னு இன்னொரு ஏடிஜிபி போய் சொன்னதுக்கப்புறம் அது வாங்கப்பட்டதாக தகவல். அவங்க எவிடன்ஸ் இல்லாமல் எப்படி கொடுப்பாங்க? இது மாதிரி குற்றச்சாட்டுலாம் சொல்கிறதுக்கு அவங்க என்ன, அவங்களுக்கு என்ன தேவை இருக்குது? இன்னொன்று ஒரு காவல்துறை அதிகாரிக்கு தெரியாதா நம்ம வந்து பொய்யா குற்றச்சாட்டு சொல்ல முடியுமா? எவிடன்ஸோடு கொடுத்துருக்காங்க. அதனால் அவரையும் மாற்றிட்டு தானே விசாரிக்கணும். அங்கேயே டிவிஎஸ்சி ஐஜியை கை வைக்கிறதுக்கு யோசிப்பதற்கு காரணம் என்ன? அதுதான் என்னுடைய கேள்வி. என்னங்க? எந்த செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள்? அதெல்லாம் நீங்கள் எங்கள் அந்த டெல்லி ஹைகோர்ட் நவம்பர் 23 ஜட்ஜ்மெண்ட்லேயே கொடுத்துருக்காங்களே. ஏடிமிகே அம்மாங்கிற ஃபேக்ஷனுக்கு எத்தனை செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்காங்க? எங்கள் கூட தான் இருக்காங்க. அவங்கெல்லாம் எல்லாம் எங்கள் இதில் பொறுப்பில் இருக்காங்க. அவங்க அந்த தீர்ப்பை படிக்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியும் உங்களுக்கு. அதில் எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள், எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்கள், எத்தனை பொதுக்குழு உறுப்பினர்கள் இந்த ஃபேக்ஷனுக்கு இருக்குன்னு அவங்க சொல்லியிருந்தாங்கங்கிறத நீங்கள் ஒரு ட்ரிப்பு உங்கள்கிட்ட இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ சட்டமன்ற உறுப்பினர் நிதி அதாவது வழங்கியிருக்காங்க. இப்போ உங்க ஆட்சியில் வந்து அந்த இடத்துல இல்லாதவங்க வந்து நான் தான் சட்டமன்ற உறுப்பினர்னு அருகில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் ஏடிஎம்கே வந்து அவர் வந்து அந்த வளர்ச்சி பணிகளை தடுக்கிறாரு. அவர் நினைக்கிற குறிப்பிட்ட ஆளுக்கு மட்டும்தான் அவர் வேலையை பிரிச்சு கொடுக்குறாரு, அந்த வளர்ச்சி பணியை தடுக்கிறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு. அதுக்கு வந்து உங்க ஆட்சியில் யாரும் இப்ப இருக்கிற பதவி இல்லாத இப்ப இருக்கிற சூழ்நிலை இருக்கிறவங்க எந்த எதிர்ப்புமே காட்ட மாட்டேங்கிறாங்க. நிறைய உறவுகள் தான் இருக்கு அவங்களுக்குள்ள. ஒரு தொகுதியில் எம்எல்ஏ தொகுதி எம்எல்ஏ ஃபண்டு ஒதுக்க முடியுமா? எம்எல்ஏ ஃபண்டு வந்து இப்போ பார்த்திபன் இருக்காருன்னா கேள்வி கேட்குறப்ப கொஞ்சம் நீங்கள் நல்லா அதை புரிஞ்சுக்கிட்டு கேட்டிங்கன்னா எனக்கும் பதில் சொல்ல ஆசையாக இருக்கும். நீங்கள் கேட்குறதே வந்து நான் உங்களை வந்து காட்டி கொடுக்குற மாதிரி ஆகிடுது. இப்போ வந்து ஒரு பார்த்திபன் எம்எல்ஏ அவரை இல்லை சொல்கிறேன் உங்களுக்கு, ஒரு எம்எல்ஏ தொகுதியில் அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டாலும் அங்கே வந்து வேக்கன்சின்னு அறிவிக்கக்கூடாதுன்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இப்போ அங்கே வந்து நிதி ஒதுக்குனாங்கன்னா அது எப்படி நிதி ஒதுக்குவாங்க? அது நிதி ஒதுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஆர்கே நகரில் சொல்கிறேன், அங்கே வந்து 6,000 ரூபா வீடு வீடாக போய் ஃபைசல் பண்ணியும் அங்கே வந்து ஜெயிக்க முடியாத காரணத்தினால ஏற்கனவே அங்கே அறிவிக்கப்பட்டு டெண்டர் விடப்பட்டு அலாட்டான வேலை ஆரம்பிக்க இருந்த 2 மேம்பாலங்கள், அது ரயில்வே லைனுக்கு மேலே வர்ற மேம்பாலங்கள் அப்படியே நிறுத்தி அப்படியே கிடப்பில் போடப்பட்டிருக்கு ஆர்கே நகரில். அது மாதிரி பல திட்டங்கள் அங்கே கைவிடப்பட்டிருக்கு. அது என் தொகுதியில் வேணால் அது சொல்லலாம்.
அதுதானே உண்மையை தவிர மற்ற தொகுதியிலெல்லாம் ஒரு எம்எல்ஏ இல்லாத தொகுதியில் இவங்க வந்து இப்போ அதாவது இவங்க 18 பேர் தொகுதியில் நிச்சயம் நிதி ஒதுக்குவது நடைபெறாது. இல்லை, இடைப்பட்ட தொகுதின்னா ஒரு தொகுதி தானே, அதில் இடைப்பட்ட இடம் அதான் நீ அரசாங்கத்தான் கேட்கணும். இப்போ என்ன இப்போ பார்த்திபன் வந்து சோழிங்கர் வழியாக போகிற ரோட வேணான்னு தடுக்கிறாரா? நீ சொல்லு, நீ உதாரணம் சொன்னால் தானே நான் அதுக்கு பதில் சொல்ல முடியும். சார் இவங்கெல்லாம் நான் சொன்னல மக்களை மகிழ்விப்பதற்காக ஏதாவது பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ஆட்சின்னு ஒன்று நடக்கலை. என்னைக்கு வேணாலும் இந்த ஆட்சி முடிவுக்கு வந்துடும். அதனால் அது வரைக்கும் மக்களை மகிழ்விச்சுட்டு போவோம் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது பேசுவாங்க. இவங்க பேசி எது உண்மையாக இருக்குது, அதை பர்டிகுலராக நம்ம கோயபால் குமார் வந்து இது வரைக்கும் பேசி எது உண்மையாக இருக்குது உங்களுக்கு? அதான் ஆரம்ப அன்னைக்கு சொன்னேன், திரும்ப சொல்லிகிட்டு இருக்கேன். எனக்கே போர் அடிக்குது. அது ஆர்கே நகரில் தினகரன் டெபாசிட் போயிடுவார், காயலாங்கடைக்கு போயிடுவார். அவர் சொந்த தொகுதி அது. அவர் போய் அவர் பிறந்த தெரு அந்த தொகுதியில் இருக்குது. அங்கேயே ஒன்றும் முடியல. இப்போ இது மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்கலாம். அமைச்சராக இருக்கிறதுனால நீங்கள்லாம் போய் அவர் இது மாதிரி மைக்கெல்லாம் வச்சு கேட்குறப்ப அவர் சொல்கிறது பெரிய, அவர் வந்து ஒரு அரசாங்கத்தோடைய அஃபீஷியல் ஸ்போக்ஸ் பர்சனாக பேசுகிறாரு. அது மக்களை மகிழ்விக்க பேசுகிறாரு. அந்த 5 நிமிஷம்னாலும் கொஞ்சம் மக்கள்லாம் ரசித்து சிரித்து என்னெல்லாம் பேசுகிறாரு, அருமையாக பேசுகிறாருன்னு நினச்சிப்பாங்க. அவ்வளோதான். மற்ற 23 மணி நேரமும் மக்கள் துன்பத்தில் இருக்கிறதுனால இந்த அரசாங்கத்தால் அந்த 10 நிமிஷம் கொஞ்சம் காமெடியாக இருந்துட்டு போட்டுன்னு இருப்பாங்க. அதனால என்ன அடிக்கல் நாட்டியிருக்காரு? ஆமாம், அது வந்து திறப்பு விழாவுக்கு அவர் இருப்பார், அவங்க ஆட்சி இருக்காதுன்னு நான் நிச்சயம் சொல்கிறேன். கரெக்டா? நீங்கள் அதை தான் எதிர்பார்த்தீங்க, அதை சொல்லிட்டேன். வேறு பாராளுமன்ற தேர்தலோட நடக்குன்னு நான் நம்புகிறேன். எம்எல்ஏக்கள் வந்தால் எதுக்கு ராஜினாமா பண்ணணும்? ஓட்டெடுப்பு நடக்க இந்த ஆட்சி முடிவுக்கு வந்துடும். அதனால பொது தேர்தல் வரும்னு சொன்னேன். சரி.